ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானிக்க நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சட்டம் கல்லில் எழுதப்பட்ட சட்டம் அல்ல, அது அன்பின் சட்டம். பரிசுத்த ஆவியானவரால் நம் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. உன் சகோதரன் துக்கத்தால், பாவத்தால், சோதனையால் வாடி வளைந்து நிற்கும்போது நீ தொலைவில் நின்று குறை சொல்ல அல்ல, அவரின் பக்கத்தில் நின்று குனிந்து அந்த சுமையை சேர்ந்து சுமக்க அழைக்கப்பட்டிருக்கின்றாய். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து உத்தரவுகளை கொடுக்கவில்லை. அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து நம் சிலுவையை சுமந்து நம் பாவத்தின் பாரத்தை சிலுவையிலே சுமந்தவராக இருக்க, நீ உன் சகோதரனின் வேதனையை ஜெபத்திலே சுமக்க முடியாதா? சில நேரங்களில் பிறருக்காக சுமக்கும் சுமை கனமாக தோன்றலாம், ஆனால் அந்த சுமை என்னுடைய சமூகத்திலே சிறகுகளாக மாறுகிறது. இன்று பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் கேட்போமா? ஆண்டவரே, யாருடைய கண்ணீரை நான் துடைக்க வேண்டும்? யாருடைய ஜெபத்தை, யாருக்காக நான் ஜெபத்தை ஜெபித்து அவருடைய பாரத்தை சுமக்க வேண்டும்? யாருடைய பாரத்தை நான் இலகுவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் பிறருக்காக வாழ முயற்சி செய்வோம். இன்று நம்முடைய வாழ்விலே, மனித சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம், சுயநலம் அதிகரித்து காணப்படுகிறது. மனிதர்கள் தற்பிரியர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. சுயநலத்திற்காக, சுய குடும்பத்திற்காக, சுய தேவைகளுக்காக அதிகமான நேரங்களையும் பணத்தையும் செலவழிக்கின்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகின்றார். சபையே, நாம் குறை கூறுவோர் அல்ல, சுமை சுமப்போர் ஆகலாம், விட்டு விடுவோர் அல்ல, உயர்த்துவோர் ஆகலாம், புறக்கணிப்போர் அல்ல, அன்பு செய்யும் மக்கள் ஆகலாம். இதுவே கிறிஸ்துவின் சட்டம். பிரியமானவர்களே, இன்று நம்மோடு வாழ்கிற இப்பூமியில் யாரோ ஒருவர் இருக்கின்றார்கள். அவர்களின் சுமை அவர்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஆண்டவர் உன்னை அந்த சுமையை சுமக்கும் கரமாக அழைக்கின்றார். உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் சபையில் யாரோ ஒருவரின் பாரத்தை சுமக்க முன் வருவாயா மகளே, மகனே என்று இயேசு உன்னை அழைத்து கொண்டிருக்கின்றார். அவர் உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பி பிறருக்கான ஆசீர்வாதமாக மாற்ற அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு பிறருடைய சுமையை சுமக்கும் பாத்திரத்தை ஆண்டவர் தேடுகிறவராக இருக்கின்றார். அவர்கள் வழியாக தம்முடைய ஆறுதலை, அன்பை தம் மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் தேடுகிற பாத்திரமாக அவரின் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நம்மோடு வாழ்கின்ற அநேகர் கண்ணீரோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதனையோடு
அவர்கள் படுக்கைக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். உள்ளம் உடைந்தவர்களாக தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவர்களுக்கு ஆறுதல் யார் கொடுப்பார்கள்? இன்றைக்கு இவர்களை அரவணைக்க யார் வருவார்கள்? ஆண்டவருடைய இதயம் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது. என் மகளே, என் மகனே என்று அவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். யாருக்கோ ஆறுதல் கொடுப்பதற்காக அவர் உன்னை தேடுகின்றார். யாருடைய கண்ணீரையோ துடைப்பதற்காக அவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். உன் சுயநலத்திலிருந்து நீ எப்போது எழும்புவாய்? உன்னுடைய பாதுகாப்பிலிருந்து நீ எப்போது வருவாய்? ஆண்டவருக்காக உன்னை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கின்ற இந்த அற்ப வாழ்விலே, சில கால வாழ்க்கையிலே பிறருக்காக வாழ்ந்த என் இயேசு, அவருடைய கரத்திலே என்னையும் நான் பிறருக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று, எவ்வகை வேதனையிலும் இருப்போரை தேற்றுகிறவர் நீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று பேரன்போடு அழைக்கின்றவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இன்றும் உள்ளம் உடைந்து வாடுவோரின் துன்பங்களை சுமக்கவும் உமது ஆறுதல் அன்பை வழங்கும் பாத்திரமாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.